ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இம்ப்ரெசிவ் ஃபேஷன் ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆரி கிளாஸ் பழக போகிறீங்க. டே 1 கிளாஸ். உங்களுக்கு டே 1ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் எப்படி மாட்டுறது, ஸ்டாண்ட் என்னென்ன ஸ்டாண்ட் வாங்குறது, எப்படி ஃப்ரேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். இப்போது ஆரி ஸ்டாண்டு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்குது. ஒன்று வந்து 11 இன்ச், இன்னொன்று வந்து 18 இன்ச். நம்மளுக்கு வந்து 18 இன்ச் மட்டும்தான் போதும். இப்போ ஆரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு ஃப்ரேமு 18 இன்ச் இருந்தால் போதும். இப்போ இது வந்து ஃப்ரேமு, இது வந்து ஸ்டாண்டு. ஃப்ரேமை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். 4 இது கொடுத்துருவாங்க, 4 ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போடுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த இடத்துல வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இது வந்து கீழே இருக்கணும், நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா மேலே இருக்கணும். இந்த ஸ்டாண்ட் வந்து மேலே இருக்கணும், ஸ்க்ரூ வந்து மாட்டுறது கீழே இருக்கணும். இப்போ நம்ம இப்படி வச்சு இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும். இது நோட் பண்ணுங்க, இந்த ஸ்டாண்டு மேலே இருக்கணும், ஸ்க்ரூ போடுற இடம் வந்து கீழே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரேமிங்கே வைக்க முடியும். வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரேம் வந்து ஆடாமல் இருக்கு. இந்த மாதிரி திருப்பி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டாண்ட் வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வைக்கும்போது ஸ்டாண்டு ஆடவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 4 பக்கம் ஸ்டாண்ட் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஃப்ரேம். இப்போ ஃப்ரேம் வந்து இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உட்காரணும். இப்போ நீட்டாக இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சிடணும். அப்படி உங்களுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு பெருசாக இருக்குது, எனக்கு சின்னது பண்ணோன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்க்ரூ வச்சு லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கணும். இப்போ இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து உட்காந்துருவோம். ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணி முடிச்சிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரேமில் வந்து த்ரெட் சுற்றுறது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் கிளாஸில் எடுப்பேன்.